கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு விசை சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற தலைப்பிலே இந்த காலை பொழுதிலே கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திரைகாமம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அருமையான இந்த பகல் வேளையிலே சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியிலே முறையிடுகிறது என்ன, முன்னேறி செல் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்க போகிறோம். யாத்திரைகாமம் 14ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தில் 430 ஆண்டுகள் அடிமைகளாக வாழ்கிறார்கள். மோசே என்கிற ஒரு தேவ மனுஷனை கொண்டு அந்த ஜனங்களை அந்த தேசத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை அற்புதமாக கானான் தேசத்திற்கு ஆண்டவர் வழிநடத்தி வருகிறார். அந்த எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை பெற்று கொஞ்ச நாட்களுக்குள்ளாகவே அவர்கள் சமுத்திரம் என்கிற ஒரு இடத்தை, ஒரு பெரிய ஒரு செங்கடலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு பெரிய சமுத்திரத்தை கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிற நாட்களாய் இருந்தது. சமுத்திரத்திலே தண்ணீர் ஜாஸ்தியாக அதிகமாக இருந்தது. அப்ப ஜனங்களால் அந்த பக்கம் போக முடியாத ஒரு சூழ்நிலை. முற்புறத்திலே பார்க்கும் பொழுது சமுத்திரம் தண்ணீர் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. இந்த பின்பக்கம் திரும்பி பார்க்கும் பொழுது எகிப்து தேசத்தினுடைய பார்வோனுடைய ரதங்களும் குதிரைகளும் சேனைகளும் மிக திரளாய் இஸ்ரவேல் மக்களை நெருக்கினார்கள். முற்புறத்திலே சமுத்திரம், பிற்புறத்திலே பார்வோனின் சேனைகளும் ரதங்களும் நெருக்கி கொண்டிருந்தது. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் விடுதலை பெற்றார்கள், சமாதானம் பெற்றார்கள், சுதந்திரம் பெற்றார்கள். ரொம்ப சந்தோஷமா, மகிழ்ச்சியா, ஆரவாரமா அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்தார்கள். கொஞ்ச நேரத்திற்குள்ளாகவே ஒரு பெரிய சமுத்திரம் அவர்களுக்கு ஒரு பெரிய எதிர்மறையாக நின்று கொண்டு இருக்கிறது. இந்த சமயத்திலே முற்புறத்துல போன சமுத்திரம், பிற்புறத்திலே பார்வோனுடைய சேனைகள் வந்ததனாலே இஸ்ரவேல் மக்கள் மோசேயினிடத்திலே முறையிடுகிறார்கள். ஏனுங்களை வனாந்தரத்திலே கொண்டு வந்தீர், கொள்ளவாய்களை கொண்டு வந்தீர், அழிக்கவாய்களை கொண்டு வந்தீர், நாங்கள் பேசாம எகிப்திலே இருந்திருக்கலாம் என்று சொல்லி மிகவும் முறுமுறுத்தார்கள், மிகவும் முறையிட்டார்கள். அப்பொழுது தேவ மனிதனாகிய மோசே கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார். ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன், இந்த ஜனங்களுக்கு என்ன வார்த்தைகளை சொல்லுவேன் என்று சொல்லி மோசே கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார். அப்படி முறையிடுகிற பொழுது ஆண்டவர் கொடுக்கிற பதில் தான் இந்த வார்த்தை. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன, புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, முற்புறத்திலே சமுத்திரம் தண்ணீர் நிரம்பி இருக்கிறது, ஆற்றை கடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. பிற்புறத்திலே எதிரி துரத்தி வருகிறான், ரதங்களும் குதிரைகளும் சேனைகளும் துரத்தி வருகிறது. பிற்புறத்திலும் அவர்களால் போக முடியாத சூழ்நிலை, பயங்கரமான ஒரு நெருக்கடி, இக்கட்டான ஒரு சூழ்நிலை, பயங்கரமான ஒரு ஆபத்து. மரணத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறார்கள், மரண தருவாயில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கர்த்தரிடத்திலே முறுமுறுக்கிறார்கள், கர்த்தரிடத்திலே முறையிடுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன, நீங்கள் புறப்பட்டு போங்கள், நீங்க முன்னேறி செல்லுங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை புறப்படுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலே எதிர்பார்த்த அற்புதங்கள் நடக்காததனால், அதிசயங்கள் நடக்காததனால், நெருக்கடிகள் மாறாததனால் இஸ்ரவேல் மக்களை போல முற்புறத்திலும் நெருக்கம், பிற்புறத்திலும் நெருக்கம், வலதுபுறத்திலும் நெருக்கம், இடதுபுறத்திலும் நெருக்கத்தோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ, அற்புதங்கள் கால தாமதம் ஆவதனாலே, அதிசயங்கள் காலம் தாமதம் ஆவதனாலே இஸ்ரவேல் மக்களை போல தேவ சமூகத்தில் முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் ஏன் என்னை கைவிட்டார், ஆண்டவர் ஏன் எனக்கு அற்புதம் செய்யவில்லை, உண்மையாகவே ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி ஒருவேளை தேவ சமூகத்தில் அமர்ந்து வீட்டுக்குள் அமர்ந்து முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, தேவ சமூகத்தில் முறையிட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வீட்டுக்குள் இருந்து முறுமுறுத்துக் கொண்டு இருக்கிறது என்ன, நீ தேவ சமூகத்தில் அமர்ந்து முறுமுறுத்துக் கொண்டு இருக்கிறது என்ன, நீ முன்னேறி செல் என்று சொல்லி இந்த பகல் வேளை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஒருவேளை ஊழிய களத்திலே அதிகமான முறுமுறுப்போடு கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறீர்களோ, நீ முறுமுறுக்கிறது என்ன, ஊழியத்திலே முன்னேறி செல் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அன்பானவர்களே, இஸ்ரவேல் மக்கள் முறையிட்ட பொழுது, முறுமுறுத்த பொழுது, ஆண்டவர் அவர்கள் கொடுத்த ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், என்னிடத்தில் முறையிடுகிறது என்னை, முன்னேறி செல்லுங்கள், நான் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன், அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறேன், அந்த பலத்தை கொடுத்திருக்கிறேன், அந்த விடுதலையை கொடுத்திருக்கிறேன். இந்த சமுத்திரம் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது, இந்த சமுத்திரம் உங்களை மேற்கொள்ள முடியாது, பார்வோனின் ரதங்களும் குதிரைகளும் உங்களை மேற்கொள்ள முடியாது. காரணம், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். என் கண்பான தேவ பிள்ளைகளே, சில சூழ்நிலைகள் உங்களை நெருக்கும் பொழுது, சில போராட்டங்கள் உங்களை நெருக்கும் பொழுது ஆண்டவருடைய உதவியை நீங்க எதிர்பார்க்கிறீங்க. ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாருன்னா, அவருடைய உதவியை, சகாயத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்களே அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள வேண்டும், அந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த நெருக்கடியான வேலையிலும், இந்த இக்கட்டான வேலையிலும் நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும், விசுவாசத்தோடு முன்னேறி செல்ல வேண்டும், ஜெபத்தோடு முன்னேறி செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை இந்த பகல் வேளை இஸ்ரவேல் மக்களை போல, மோசையை போல ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை அதுதான், நீங்க முன்னேறி செல்லுங்க, சமுத்திரத்தை குறித்து பயப்பட வேண்டாம், முன்னேறி செல்லுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இந்த பகல் வேளை உங்களுக்கும் அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சூழ்நிலை கண்டு கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், திகில் அடைய வேண்டாம், நீ முன்னேறி செல் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் கண்பானவர்களே, முறுமுறுப்பதை நிறுத்திவிட்டு, இஸ்ரவேல் மக்கள் முறுமுறுப்பதை நிறுத்திவிட்டு, முறையிடுவதை நிறுத்திவிட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் முன்னேறி சென்றார்கள். அப்பொழுது மோசேயினிடத்தில் ஆண்டவர் சொன்னார், உன் கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு, அந்த அதிகாரத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன், அந்த கோலை உனக்கு கொடுத்திருக்கிறேன், அந்த அபிஷேகத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி மோசேக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருந்தார். அப்படி அவங்க முன்னேறி செல்லுகிற பொழுது நடந்த முதலாவது ஒரு அற்புதம் என்னவென்று பார்க்கும் பொழுது, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். என் கண்பான தேவ பிள்ளைகளே, முறுமுறுக்கிற வரைக்கும் வெட்டாந்தரை ஒரு பாதை உண்டாகவில்லை. முறுமுறுக்கிற வரைக்கும், முறையிடுகிற வரைக்கும், ஒரே இடத்துல அமர்ந்து கிடக்கிற வரைக்கும், முடங்கி கிடக்கிற வரைக்கும் அவர்களுக்கு ஒரு பாதை கிடைக்கவில்லை, ஒரு வெட்டாந்தரை கிடைக்கவில்லை, ஒரு சமுத்திரத்தை மட்டும்தான் பார்க்க முடிந்தது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு விசுவாசத்தோடு ஜெபத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் முன்னேறி செல்லுகிற பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வெட்டாந்தரையில் நடப்பது போல சமுத்திரத்திலே நடந்து போனார்கள். அடைக்கப்பட்ட இடத்தில் ஒரு பாதை உண்டானது, மூடப்பட்ட இடத்திலே ஒரு பாதை உண்டானது, எதிர்மறையான இடத்திலே ஒரு பாதை உண்டானது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எல்லா பக்கத்திலும் நெருக்கடிகளை சந்திக்கிறீர்களோ, எல்லா பக்கமும் ஆபத்துகளை சந்திக்கிறீர்களோ, எல்லா இடத்திலும் உதவிகள் நின்று போனதோ, எல்லா இடத்திலும் நன்மைகள் அடைபட்டு போனதோ, இதற்கு மேலே எந்த வாசல்களும் திறக்கப்படாது, இதற்கு மேலே நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கவலையோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, இஸ்ரவேல் மக்களை பார்த்து, மோசையை பார்த்து முன்னேறி செல்லுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். விசுவாசத்தோடும் ஜெபத்தோடும் இந்த சூழ்நிலையை கடக்கும்படி, இந்த பிரச்சனைகளை கடக்கும்படி முன்னேறி செல்லுங்கள். ஒரு வெட்டாந்தரை உங்களுக்கு முன்பதாக வரப்போகிறது, சமுத்திரத்தில் வெட்டாந்தரை வரப்போகிறது, இந்த சூழ்நிலையிலும் ஒரு வெட்டாந்தரை வரப்போகிறது, இந்த பொருளாதார நெருக்கடியிலும் அடைபட்ட இடத்திலும் நெருக்கப்பட்ட இடத்திலும் ஒரு வெட்டாந்தரை, ஒரு பாதை உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு வாசல் திறக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவது நடந்த ஒரு காரியம் யாத்திரையாகமம் 14:17 சொல்லுகிறது, நீங்கள் முன்னேறி செல்லுங்கள், ஸ்தோத்திரம், பார்வோனாலும் அவன் சேனைகளாலும் நான் மகிமைப்படுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இரண்டாவதாக பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் என்ன, போராட்டங்கள் வருவதற்கு காரணம் என்ன, நெருக்கடிகள் வருவதற்கு காரணம் என்ன, சத்துருக்களை நிந்திப்பதற்கு காரணம் என்ன, சத்துருக்களை நெருக்குவதற்கு காரணம் என்னன்னா, சத்துருக்களை நெருக்கும் பொழுது, ஒடுக்கும் பொழுது கர்த்தர் மகிமையாய் இறங்கி அற்புதங்களை செய்கிறார். அற்புதங்களை செய்யும் பொழுது சத்துருக்களால் தேவன் மகிமைப்படுகிறார், எதிரிகளாலே தேவன் மகிமைப்படுகிறார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, எந்த சத்துருக்கள் உங்களை நெருக்குகிறார்களோ, எந்த பிரச்சனைகள் உங்களை நெருக்குகிறதோ, அந்த இடத்துல ஆண்டவர் இறங்கி வந்து ஒரு அற்புதம் செய்வார். அந்த அற்புதம் செய்யும் பொழுது சத்துருக்கள் அதை பார்த்து பயந்து கலங்குவார்கள். அப்பொழுது அந்த சத்துருக்களாலே தேவன் மகிமைப்படுவார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பகல் வேளை ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், முறையிட்டு கொண்டிருக்காதே, முறுமுறுத்து கொண்டிருக்காதே, இந்த சூழ்நிலையிலும் கூட நீ முன்னேறி செல்வாய் என்று சொன்னால் உன் சத்துருக்களாலேயே நான் மகிமைப்பட காலங்கள் வரும், உன் எதிரிகளாலேயே மகிமைப்படுகிற காலங்கள் வரும், சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தி ஆயத்தப்படுத்துகிற காலம் வரும், சத்துருக்களுக்கு முன்பதாகவே அடைபட்ட வாசல்கள் திறக்கப்படுகிற காலம் வரும் என்று கர்த்தர் இந்த பகல் வேளை திட்டமாய் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, அந்த இடத்துல முறையிடாமல் முறுமுறுக்காமல் முன்னேறி சென்றபடியால் அங்க நடந்த ஒரு காரியம் யாத்திரையாகமம் 14:19 முன்னாலே நடந்த தூதனானவர் பின்னாலே வந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். முன்னாலே சென்ற மேகம் பின்னாலே வந்தது
என்று வேதத்தில் வாசிக்கிறோம். முற்புறத்திலே சமுத்திரம், பிற்புறத்திலே பார்வோனாலும் சேனைகளாலும் பயங்கரமான ஆபத்து வரப்போகிறது. அப்ப முன்னாலே சென்ற தேவதூதன் பின்னாலே வந்தார் என்றும், முன்னாலே சென்ற மேகம் பின்னாலே வந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தெய்வீக பாதுகாப்பு உண்டானது. முறுமுறுத்து கொண்டிருந்தால் இந்த பாதுகாப்பு கிடைத்திருக்காது. முறையிட்டு கொண்டிருந்திருந்தால் இந்த பாதுகாப்பு கிடைத்திருக்காது. அவிசுவாசமாய் பேசிக் கொண்டிருந்திருந்தால் இந்த தெய்வீக பாதுகாப்பு கிடைத்திருக்காது. இவர்கள் முறுமுறுக்காமல் முன்னேறி சென்றதனால் தான் தெய்வம் இவர்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருந்த மிகப்பெரிய பாதுகாப்பை உணர முடிந்தது. தெய்வீக பாதுகாப்பை உணர முடிந்தது. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்கிற வசனம் எவ்வளவு உண்மையானது. ஆண்டவர் அந்த இரவு முழுவதும் பார்வோனின் சேனைகளும் ரதங்களும் இந்த ஜனங்களை நெருங்க முடியாதபடி ஒரு தெய்வீக பாதுகாவல், அக்கினி முதலாய் ஒரு பாதுகாவலை கர்த்தர் எழுப்பினார். அசாத்தியமான சூழ்நிலையிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, எதிர்மறையான சூழ்நிலைகளிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ, ஸ்தோத்திரம், எந்த பாதுகாப்பும் இல்லாத நிலைமையிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு தெய்வீக பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும். நான்காவது அங்கு நடந்த ஒரு காரியம், முறையிடாமல் முறுமுறுக்காமல் முன்னேறி சென்றபடியால் நடந்த நான்காவது காரியம், யாத்திரைகாமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, மேகம் எகிப்தியருக்கு அந்தகாரத்தை உண்டாக்கினது, இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கியது. அப்ப மேகம் ஒன்றுதான் சத்துருக்களுக்கு அந்தகாரத்தையும் இருளையும் உண்டாக்குறது, தேவ மக்களுக்கு வெளிச்சத்தை உண்டாக்குகிறது. அப்போ நான்காவது நடந்த காரியம், அந்த இடத்துல இஸ்ரவேல் மக்களுக்கும் சத்துருக்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டாக்கினார். அநேகர் உங்களை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, ஜெபம் பண்ணுகிறாய், பைபிள் படிக்கிறாய், ஆராதிக்கிறாய், ஆலயத்திற்கு செல்லுகிறாய், இயேசு இயேசு என்று ஓடிக்கொண்டிருக்கிறாய், ஆண்டவர் உனக்கு என்ன செய்தார், ஆலயத்திற்கு சென்று உனக்கு என்ன நடந்தது, ஜெபித்து என்ன நடந்தது என்று அநேகர் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம், இந்த பகல் வேளை ஆண்டவர் சொல்லுகிறார், சத்துருக்களுக்கு உனக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்க போகிறேன். ஸ்தோத்திரம், உன்னை நிந்திக்கிறவங்களுக்கு உனக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்க போகிறேன். உன்னை அவமானப்படுத்துகிறவர்களுக்கு உனக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்க போகிறேன். நீ என்னுடைய பிள்ளை என்பதை அந்த தேசத்தில் உன்னை வித்தியாசப்படுத்த போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரே மேகம் தான் அவர்களுக்கு அந்தகாரம், இஸ்ரவேல் மக்களுக்கு வெளிச்சம் உண்டாக்கியது. அருமையான பகல் வேளை முறுமுறுக்காமல் முன்னேறி செல்லுங்கள். ஸ்தோத்திரம், ஒரு வித்தியாசத்தை உங்கள் வாழ்க்கையில பார்ப்பீங்க, வித்தியாசத்தை குடும்பங்களில பார்ப்பீங்க, வித்தியாசத்தை உங்கள் எதிர்காலத்தில் பார்ப்பீங்க, வித்தியாசத்தை உங்கள் ஊழிய காலத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். ஐந்தாவதாக, அவங்க முறையிடாமல் முறுமுறுக்காமல் முன்னேறி சென்றபடியால் 14ஆம் அதிகாரம் 21ஆவது வாக்கியத்திலே, சமுத்திரம் ஒதுங்கியது, கீழ்க்க காற்றை கர்த்தர் வீசப்படினார், சமுத்திரம் ஒதுங்கினது என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம், சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் அங்க நடந்ததை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம், மனிதனால் செய்ய முடியாத ஒரு அற்புதத்தை பார்க்கிறோம், உலகத்தால் செய்ய முடியாத ஒரு அற்புதத்தை பார்க்கிறோம். சமுத்திரம் ஒதுங்கினது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இவங்க முறுமுறுத்து கொண்டே இருந்திருந்தா, வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்திருந்தா, ஒருவேளை முறையிட்டு கொண்டிருந்திருந்தா, இவ்வளவு பெரிய சூப்பர் நேச்சுரல் மிராக்கிளை பார்த்திருக்க முடியாது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை பார்த்திருக்க முடியாது. இவங்க முன்னேறி சென்றதனாலதான் ஸ்தோத்திரம், சமுத்திரம் ஒதுங்கினது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த பகல் வேளை கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, முடங்கி போகாமல் சோர்ந்து போகாமல் தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு விசுவாசத்தோடு முன்னேறி செல்லுங்க. ஸ்தோத்திரம், சமுத்திரம் ஒதுங்கினது போல சில பிரச்சனைகள் ஒதுங்க போகிறது, சில வியாதிகள் ஒதுங்க போகிறது, சில சூழ்நிலைகள் ஒதுங்க போகிறது, சில மனிதர்கள் ஒதுங்க போகிறார்கள், சில அந்தகார கிரிகள் ஒதுங்க போகிறது, ஊழியத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் இந்த பகல் வேளை ஒதுங்க போகிறது. அப்ப ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், முடங்கி கிடக்க வேண்டாம், முறையிட வேண்டாம், முறுமுறுக்க வேண்டாம், விசுவாசத்தோடு ஜெபத்தோடு நான் கொடுத்த அதிகாரத்தை, அபிஷேகத்தை, கிருபையை பயன்படுத்தி நீ முன்னேறி செல். உனக்கு ஒரு வெட்டாந்தரை உண்டாக போகிறது. அடைபட்ட இடத்துல வனாந்தரத்திலையும் உனக்கு ஒரு பாதையை உண்டாக்க போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த பகல் வேலைக்காக நன்றி. யாரெல்லாம் வீட்டுக்குள்ளே வேலை செய்கிற இடத்திலே, பட்டணத்திலே, ஊழிய ஸ்தலத்திலே முறுமுறுத்து கொண்டிருக்கிறார்களோ, முறையிட்டு கொண்டிருக்கிறார்களோ, அந்த பிள்ளைகளுக்காக கர்த்தர் இன்றைக்கு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். முறுமுறுப்புகளை கர்த்தர் மாற்றி போடும், தர்ப்பிகளை கர்த்தர் மாற்றி போடும், சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி போடும். வியாதினாலே, பலகீனத்தினாலே, பண நெருக்கடினாலே, பொருளாதார நெருக்கடிகளினாலே, இக்கட்டான சூழ்நிலைகளினாலே பிள்ளைகள் முறுமுறுத்து கொண்டிருப்பார்களானால் அந்த முறுமுறுப்புகளை மாற்றி ஒரு வெட்டாந்தரை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு தெய்வீக பாதுகாப்பு உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு வித்தியாசம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே,
இந்த பிள்ளைகளை ஆசீர்வதி பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த நாள் மிகவும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். கர்த்தாவே எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.